ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே குரு எப்போ வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் ஆகிறாரு. அதே மாதிரி எப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த வக்ரம் பார்த்திங்கன்னா 4 மாதம், அதாவது குரு வக்ரம்ங்கிறது கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள், அதாவது பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இருக்கு இல்லையா, பர்த் ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது 100க்கு 200% உங்களுக்கு பலன் கிடைக்குங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும், விருச்சக ராசி விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு 2, 5 குடையவர் 7ல் இருக்காரு. ஆல்ரெடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இப்போ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. அர்த்தாஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சனியோடைய பார்வை இருக்குது. அவரும் வக்ரமாக இருக்காரு. இப்போ குருவும் வக்ரமாக இருக்காரு. இப்போ அப்போ சனியோடைய பார்வையிலேருந்து உங்களை காப்பாற்றுவாருன்னு வச்சுக்கோங்களேன். சனியோடைய பார்வையிலேருந்து குரு காப்பாற்றுறதுக்கு தான் வக்ரமாக இருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 4 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது நடக்கக்கூடியதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களாலேயே நம்ப முடியாது அந்தளவுக்கு. மெயினாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நல்ல, அதாவது ஒரு பெரிய லெவலில் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக அதாவது விருச்சக ராசி மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆளை பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல டக்குன்னு வேலை பார்த்துருவாங்க. அதாவது ஒருத்தர் சாதாரணமாக ஒருத்தர் 1 மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலையை நீங்கள் கரெக்டாக ஆஃப் அன் ஹவரில், அதில் பாதி டைம்லேயே நீங்கள் முடிச்சிடக்கூடிய அமைப்புகள் தான். இதனாலேயே இயற்கையாக உங்களுக்கு திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே விருச்சக ராசிக்கு எப்போவுமே திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது. இப்போ கூடுதலாக இருக்கிறதுக்கு காரணம் சனியோடைய பார்வையும் இருக்குது. ஏன் திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்வீங்க. மற்றவங்கள காட்டிலும் ஒரு இது என்னென்னா, இந்த அனுஷம் கேட்டை நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. பேசி ஜெயிக்கவே முடியாது. யார் என்ன பேசலாம் அதை லாக் பண்ணக்கூடிய அமைப்பு. இப்போ வேலையில் ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க, தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அதை திறம்பட செயல்படக்கூடியது, நிர்வாக திறமை, கரெக்டாக மற்றவங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அப்புறம் ஒரு வேலையை தான் ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. இதனாலேயே உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க தொழில் ரீதியாக நிறைய போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். விருச்சக ராசிக்காரங்க மேலே எல்லாருமே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த குரு வக்ர பார்வையில் அந்த திருஷ்டி தோஷமெல்லாம் விலகிரும். நிறைய நன்மைகள் தான் நடக்கும். புதிய பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த குரு வக்ரமாகும் போது உங்களுடைய ஜாதகத்திலே வக்ரகிரகம் இருந்துச்சுன்னா, குரு 7லேருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம். திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறது, ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது, உங்களுடைய ஆசை அபிலாசைகள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த குரு உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் கூடுதலான பலன்கள் போடணும். எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும். இந்த வாழ்க்கை, அதாவது இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை அமையணும்னா, நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே இந்த இது உங்களுக்கு குரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். இப்போ வக்ரமாக இருக்கனால புது விஷயங்களாக உங்களுக்கு தோணும். அது எல்லாமே அந்த புது விஷயங்கள்லாம் செயல்படுத்துங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுதோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துங்க. அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். குரு உங்களுக்கு 5 குடையவர் அப்படிங்கும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. தெய்வ அனுகூலத்தையும் அவர் கொடுப்பாருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதாவது நல்ல பலன்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது முக்கியம். பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க யதார்த்தமாக எல்லா விஷயங்களையும் யோசித்து செயல்படுத்தக்கூடியவங்க. ஆனால் அதுக்கு தடை பண்ணுறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிரிகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய், விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவரே என்ன செய்கிறாரு அப்படின்னா 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. அவரே 6ஆம் இடத்துக்கும் அதிபதி
அதிபதியா இருக்கனால, இயற்கையாவே வந்து விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதுல என்ன பேட் அப்டின்னா, யாரு எதிரின்னு உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா ஒருத்தவங்க செஞ்சுட்ருப்பாங்க. இவங்க தான் எதிரி அப்படின்னு உங்கனால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அத கரெக்ட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க ஃபேஸ் பண்ண முடியும். ஆனா, உங்களுக்கு எதிரி யாருன்னே தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எதிரிகள், சூழ்ச்சிகள் பண்றதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து பண்ணுவாங்க. அதனாலேயே உங்களுடைய நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பேடா சந்திப்பீங்க. அதே மாரி நெறைய நம்பிக்கை துரோகங்களுக்கும் உங்களுக்கு வந்து நெறையா நடக்கும். விருச்சக ராசிக்கு வந்து நெறைய நம்பிக்கை துரோகமும் நடக்கும். முக்கியமா அனுச நட்சத்திரமும், கேட்டை நட்சத்திரத்துக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, எதிரி தான் உங்களுக்கு முன்னாடி இருந்து எதுவும் செய்ய முடியாதே அதனால. இப்போ உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி என்ன அதாவது திசை என்ன திசைன்னு பார்த்துக்கங்க. இந்த குரு வக்ர காலகட்டங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து இப்ப ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா, இவ்வளோ நாளா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஐபிஎஸ், ஐஏஎஸ், டிஎன்பிசி, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா எக்ஸாம்ஸ் எழுதுங்க. நல்ல எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணத்தில வந்து இவ்வளோ நாளா ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கும். அதாவது மாப்பிள்ளை வீடோ பார்த்துருப்பாங்க, பொண்ணு வீடு பார்த்துருப்பாங்க. ஆனா எந்த தகவலுமே இன்ஃபர்மேஷனுமே சொல்லல. அப்படியே போட்டு வச்ச கிடப்புல இருக்கும். ஆனா இந்த 4 வக்ர காலத்தில டக்குன்னு திருமணமே முடியும். இந்த 4 மாசத்துக்குள்ள திடீர்னு ஒரு திருமண பிராப்தம் உங்களுக்கு வரும். திருமணமே முடிஞ்சிரும் அந்த மாரி. அதேமாரி ரொம்ப நாளா வந்து கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தைகள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எந்த விஷயமே நடக்காம இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான குரு வக்ர காலகட்டங்கள்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. உடனே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய எஃபோர்ட் ரொம்ப அடுத்தடுத்தது உங்களுக்கு சக்சஸ குடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போணும், பழிக்கணும் அப்படின்னா, வக்ர காலங்கள்ல செய்யும்போது, அது அப்படியே சக்சஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி உங்களுக்கு வந்து நீங்க இவ்வளோ நாளா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சொத்துலேருந்து நமக்குண்டான பாகம் வந்து வந்துரணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாம் இந்த காலகட்டம் வக்ர காலகட்டங்கள்ல அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுங்க. அதாவது சொத்த பிரிச்சிருப்பாங்க. ஆனா, அதுக்கு உண்டான பணம் முழுசா வந்து சேராம இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து இப்ப சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்க எங்கெங்க எந்த அதாவது உங்களுடைய விஷயங்கள் எப்படி செய்யணுங்கிறத கரெக்ட்டா பிளான் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த வக்ர காலகட்டங்கள்ல அத செய்யும்போது, உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அதாவது நல்ல பலன்களா வரும்னு வச்சுக்கோங்களேன். அதேமாரி வீட்ல குடும்பத்தில இருக்கக்கூடியவங்கட்ட அனுசரிச்சு செல்லணும். பொதுவாவே விருச்சக ராசிக்காரங்க வந்து டக்கு டக்குன்னு பேசுவாங்க. அதாவது எது நியாயமோ அத பேசுவீங்க. ஆனா, உங்களுக்கு குடும்பத்தில நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைக்காது. எப்பவுமே அத எதிர்பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, குடும்ப நபர்கள பொறுத்தவரைக்கும் நியாயத்த பேசக்கூடாது. தப்பே இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா, அத செய்ய மாட்டீங்க. நான் குடும்பத்துக்காக தான் நீங்க அவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு உழைச்சு கஷ்டப்படுவீங்க. பட் ஆனா, அது அவங்களுக்கு புரியாது. இது வந்து விருச்சக ராசியுடைய சாபம்னு வச்சுக்கங்களேன். பட் ஆனா வந்து இந்த காலகட்டங்கள்ல வக்ர காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் உங்க மேல வைக்கிறாங்கன்னா, அத அமைதியா கடந்து போறது உத்தமமான விஷயம். இந்த காலகட்டத்தில அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பிரியறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால அமைதியா நீங்க கடந்து செல்லணும். அமைதியா கடந்து செல்லுங்கன்னு சொல்றது நான் சொல்றது ஈஸியா இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வேற வழி கிடையாது. இந்த காலகட்டங்கள்ல நீங்க அமைதியா போனா மட்டும் தான் உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீடிக்கும். இல்லைன்னா பிரச்சனையாகி பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகள வந்து படிப்புல வந்து கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகும். ஞாபகத்திறன் இருக்காது. சனியோடைய பார்வை இருக்கனால படிக்கவே ஒரு சிலருக்குலாம் புடிக்காது. பட் ஆனா படிச்சா தான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத முடிவோட இருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல நல்ல ஒர்க்கெல்லாம் கிடைக்கும். வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது கிடைக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க, அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். திடீர்னு வளர்ச்சி அடையும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல பாராட்டு, அங்கீகாரம், திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் உங்கள தேடி வரும். கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். பெண்களுக்கு வந்து முன்னேறதுக்கு உண்டான காலகட்டங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைலாம் உண்டு. பொதுவாவே உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, இப்போ வந்து உங்களுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானா தேடி வரும். இத கரெக்ட்டா எப்படி பண்ணணும்? உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா, அத எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? அத எப்படி மேலும் மேலும் பெருக்குறது? அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில யோசிச்சு செயல்பட்டீங்கனாலே
பெரிய உங்களுடைய வாழ்க்கையில செட்டில் ஆகுற அளவுக்கு நீங்க வந்து கொண்டு வர முடியும். விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி இது குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.